ஹalleluya. ரெண்டு வசனங்களை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 Timothy chapter 3 verses 15 and 16. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. முதல் பகுதி சொல்லுகிறது தேவனுடைய சபை அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாய் காணப்படுகிறது. நீங்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய சபை எதுவாய் காணப்படுகிறது? தேவனுடைய வீடாய் காணப்படுகிறது. ஒரு சபைக்கு நேராய் கடந்து வரும்போது நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு நேராய் கடந்து வருகிறோம். தகப்பனுடைய வீட்டிற்கு நேராய், பிதாவின் வீட்டிற்கு நேராய் கடந்து வருகிறோம் என்ற ஒரு உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாய் காணப்பட வேண்டும். சபையை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் சபை விலையேறப்பெற்று சபையை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாராம்? எபேசியர் 5:27 வாசிக்கும் போது சபை கரைதிரை ஒன்றும் இல்லாதபடி பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் தமக்கு முன்பாய் நிற்கும்படிக்காக அதற்காக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சபையை தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சபைக்காய் ஜீவனை கொடுத்தார் என்று இந்த வசனத்தின் வழியாக நாம் தெளிவாய் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவானது ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே காணப்படுகிற உறவை போன்ற உன்னதமான உறவாய் காணப்படுகிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது அது ஒரு பெரிய ரகசியமாய் காணப்படுகிறது. வேதத்துல ஏசாயா 56:7 வசனத்தை வாசிக்கும் போது ஐசாயா 56 chapter 56 verse 7 அதை நாம் வாசிக்கிற வேளையிலே இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய ஜெப வீட்டில் நம்மை அழைத்துக் கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலே, ஜெப வீட்டிலே, தேவனுடைய வீட்டில் நம்மை அழைத்துக் கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆலயத்துக்கு வரும்போதே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். பிதாவாகிய தேவனுடைய கண்கள், இயேசுவின் கண்கள், தகப்பனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறதாய் காணப்படும். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் உண்டு. லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் காணப்பட்டார்கள். ஒருவன் மூத்த குமாரன், இன்னொருவன் இளைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. பெயர்கள் எழுதப்படவில்லை. இளைய குமாரனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. தகப்பனோடு, இந்த வயதான தகப்பனோடு இன்னும் எத்தனை நாட்கள் தான் காணப்படுவது என்று சொல்லி ஆஸ்திகளை எல்லாம் எழுதி தரும்படியாய் கேட்டான். அப்படியே அந்த தகப்பன் எல்லாவற்றையும் அவன் கேட்கிறபடி எழுதி கொடுத்து விட்டான். இளைய குமாரன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்தில் வாழ்வது எப்படி, பட்டணத்திற்கு நான் போய் வருகிறேன் என்று சொல்லி நண்பர்களோடு கடந்து சென்றவனாய் காணப்பட்டான். அங்கே கடந்து சென்று கொஞ்ச நாட்களிலேயே தன்னுடைய ஊதாரித்தனத்தினால் சிற்றின்பங்களின் நிமித்தமாக எல்லா பணத்தையும் அவன் இழந்து போனான். பணம் இருக்கிற மட்டும் நண்பர்கள் காணப்பட்டார்கள். காசெல்லாம் போன உடனே நண்பர்கள் எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள். இவனுக்கு பசியை ஆற்றுவதற்கு வழி தெரியவில்லை. அந்த பட்டணத்தில் ஒருவன் வேலையை கொடுத்தான். வேலை என்ன? பன்றி மேய்க்கிற வேலை. பன்றி மேய்க்க அவன் அமர்த்தப்பட்டானே ஒழிய பன்றிக்கு போடுகிற இந்த தவிடு கூட அவனுக்கு
உணவாய் கொடுக்க அந்த முதலாளிக்கு மனம் வரவில்லை. அதையாயினும் உண்டு தன்னுடைய பசியை ஆற்றலாம் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்த வேளையில் தான் அவனுக்குள்ளாய் ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு ஒரு தகப்பன் உண்டே, அவருடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் காணப்படுகிறது. நான் இவ்வளவாய் பன்றிகளோடு வாழ்ந்தது போதும், இனி என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு நேராய் நான் கடந்து செல்வேன். சந்தேகத்தோடு வந்தா என்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொள்வாரோ, என்னுடைய தகப்பன் என்னை மீண்டும் பிள்ளையாய் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு வேலைக்காரன் ஆகிலும் அப்படியாகிலும் என்னை கருதி ஏற்றுக்கொள்வாரோ என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் கடந்து வந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? தன்னுடைய இளைய குமாரன் தூரத்தில் வருகிறதை கண்ட உடனே பிதாவாகிய தேவனுடைய கண்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதோ அதுபோல இந்த தகப்பனுடைய கண்களினுடைய பிள்ளை எப்போது வருவார் என்று அவர் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறவராய் காணப்பட்டார். இவன் தூரத்தில் வருகிறதை கண்ட உடனே அவர் கண்டார், மனதுருகினார், ஓடினார், அவனை மார்போடு அணைத்தார். மாத்திரமல்ல முத்தமிட்டு மகிழ்ந்தார் என்று வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தகப்பனுடைய வீட்டிற்கு நேராய் கடந்து வரும்போது ஒருவேளை ஒரு வாரம் முழுவதும் வேலை செய்து சோர்ந்து போய் சந்தேகங்களோடு பயத்தோடு வேலை ஸ்தலங்களிலே முதலாளிகள் நம்மை நெருக்கிறது நிமித்தமா எல்லாம் துக்கத்தோடு பலவிதமான சிந்தைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு கூட போக வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போது, தூரத்தில் நீங்கள் வரும்போதே கர்த்தருடைய வீட்டிற்கு நீங்கள் வருகிற வேளையில் தேவனுடைய வீடாய் இந்த சபை காணப்படுவதனாலே கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்குகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்காய் மனதுருகுவார். என்னுடைய பிள்ளை சோர்ந்து போய் வருகிறானே, உங்கள் மேல் மனதுருகி உங்களை மார்போடு கட்டி அணைத்து உங்கள் மேல் பாசம் முத்தமிட்டு வாரி அணைக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அது மாத்திரமல்ல, பன்றிகளோடு காணப்பட்டவனுடைய வஸ்திரம் எப்படி காணப்படும்? துர்நாற்றம் வீசிக்கொண்டு காணப்படும். இந்த தகப்பன் செய்தது என்ன? உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வரும்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டான். அது மாத்திரமல்ல, பாதரட்சை கூட இல்லாத அளவுக்கு மகனுடைய சூழ்நிலை மாறிவிட்டது. உடனடியாய் பாதரட்சைகளை கொண்டு வந்து கால்களை எல்லாம் கழுவி பாதரட்சைகளை போடும்படியாய் செய்தான். மாத்திரமல்ல, என்னுடைய மகன் என்று சொல்லுகிற ஒரு உரிமையின் மோதிரத்தை கூட மீண்டும் தகப்பன் தன்னுடைய மகனுடைய கரங்களிலே விரல்களிலே போட்டான் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல்தான் கர்த்தர் எவ்வளவு பாவ பாரங்களோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் இங்கே நீங்கள் வருகிற வேளையில் இது ராஜாவின் வீடு, தகப்பனுடைய வீடு. அவர் உயர்ந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களினால் பொற்சரிகைகளினால் உங்களை உடுத்தி மகிழ்விக்கிற கர்த்தர். நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை குப்பைதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய விலையுயர்ந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை எல்லாம் நமக்கு தரித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைபட்டு போய் நாம் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வரலாம். பாதங்களை கழுவி பாதங்களில் பாதரட்சைகளை இட்டு நம்மை அழகு பார்க்கிற தேவன். அது மாத்திரமல்ல, முத்திரை மோதிரங்களை நமக்கு தரித்து அதிகாரம், என்னுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். மாத்திரமல்ல, வேலைக்காரர்களோடு சொன்னாம், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடி. மகன் மரித்து போறது உண்மை, திரும்ப உயிரோடு என்னுடைய சமூகத்திலே என்னுடைய வீட்டிலே அவன் வந்திருக்கிறான். ஆகையால் நாம் மகிழ்ந்து கழிவுற வேண்டும், மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரே கொண்டாட்டமாய் காணப்பட்டது என்று லூக்கா 15 கடைசி வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது வசனம் என்னும் மன்னாவினால் ஜீவ தண்ணீரினால் கர்த்தர் நம்மை போஷித்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவன். அதுதான் நம்முடைய கொழுத்த உணவாய் காணப்படுகிறது. உணவை நமக்கு தந்து கொழுத்த கன்றுகளாய் வளரும்படி செய்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கைகூறும்படியாய் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். எவ்வளவு துக்கமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஆனந்தம் நம்முடைய சிரசின் மேல் இறங்கும் போது அதற்கொத்த சந்தோஷத்தை உலகம் ஒருபோது நமக்கு தர முடியவே முடியாது. ஆகையால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சபைக்கு நேராய், சமூகத்திற்கு நேராய் வரும்போது, நான் தேவனுடைய வீட்டிற்கு நேராய்
ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டுக்கு நேராய் கடந்து செல்லுகிறேன் என்ற ஒரு உணர்வோடு, சந்தோஷத்தோடு, வாஞ்சியோடு நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வியாதிகளோடு காணப்படுகிறீர்களா? மருத்துவ சாலை கர்த்தருடைய சபையாய் தான் காணப்படுகிறது. இளையாத்திலே பிசுந்தைலம் இல்லையோ என்று வேதம் கேட்கிறது. அவருடைய இரத்தம் உண்டு, அவர் என வைத்தியே நம்மை சுத்திகரித்து சுகப்படுத்த அவர் போதுமானவர். ஞானத்தில் குறைவிட்டு போனீர்களோ? கர்த்தருடைய சமூகத்தில் தான் தெய்வீக ஞானம் காணப்படுகிறது. என்னத்தை செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தோடு, யோசனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மை சீயோனுக்கு நேராய் அழைத்துக் கொண்டு வருகிற தேவன். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 2 verse 3 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள் அருமையான வசனத்தை. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். கர்த்தருடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் பாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அவருடைய சமூகத்திலே நமக்கு போதிக்கிற தேவன். வருத்தத்தோடு பாரத்தோடு கடந்து வந்தார். இளைப்பாறுதலின் சமூகம் கர்த்தருடைய சமூகமாய் காணப்படுகிறது. எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் காணப்பட்டார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை எழுப்பி, ஆலோசனைகளை எழுப்பி, எல்லா விதங்களிலும் உதவி செய்கிற கர்த்தர். ஆகியால் தான் தேவனுடைய வீட்டிற்கு நேராக ஒரு வாஞ்சையோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய கண்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விலை அலங்கரித்து அழகு பார்த்து மார்போடு வாரி அணைத்து பாச முத்தத்தை போடும்படியாய் கர்த்தர் ஆவலுள்ளவராய் காணப்படுகிறான். உங்களை ஏமே கொழுத்த வசனத்தினால் ஜீவ தண்ணீரினால் தாகத்தை தீர்த்து உங்களை ஏமே கொழுத்த கன்றுகளாய் வளரும்படி செய்கிற கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்ப்போடு காணப்படுகிறான். உங்கள் சந்தோஷத்தின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவதற்கு வாஞ்சியாய் கர்த்தர் காணப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? அதுதான் முக்கியமானதாய் காணப்படுகிறது. சபை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டுமா? சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டுமா? Church is the pillar and ground of truth. Amen. சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டும். அருமையான ஆழமான ஆவிக்குரிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. சபை ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டும். பில்லர், கிரவுண்ட் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? பில்லர் என்றாலே நமக்கு தெரியும், ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தாங்கி நிற்பதுதான் தூணுடைய வேலையாய் காணப்படுகிற. எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் தாங்கி நிற்க வேண்டும் என்றால் தூண்கள் தேவைப்படுகிற. இந்த கட்டிடத்தை பார்த்தாலே அநேக பீம் பில்லர்ஸ் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தான் தெரியவில்லை. ஆனால் அநேக பில்லர்கள் இங்கே சுவர்களிலே காணப்படுகிறது. அவைகள் தான் இந்த கட்டிடத்தை தாங்கி நிற்கிறது. கிரவுண்ட் என்று சொன்னால் என்ன? அதுதான் இந்த பில்டிங்க்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. அது இம்மூவபிள் பார்ட், ஒருபோதும் அசையக்கூடியது அல்ல. எந்த ஒரு கட்டிடமானாலும் ரெண்டு காரியங்களும் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அதுபோல ஒரு சபைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. சபை சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறதாய் காணப்பட வேண்டும். சத்தியத்தை விட்டு தூரமாக புறம்பாக கடந்து செல்லுகிறதாய் கர்த்தருடைய சபை ஒருபோதும் காணப்படலாகாது. என்றால் சத்தியம் என்றால் என்ன? What is the truth? Truth என்றால் சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17:17 சொல்லுகிறது. வசனத்தை வாசியுங்கள். John chapter 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119 142வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வேதம் சத்தியம். 119வது சங்கீதம் 160வது வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். பூரணமாய் அது சத்தியத்தால் நிறைந்ததாய் காணப்படுகிறது என்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்கிறோம். என்றால் கர்த்தருடைய சபை சத்திய வசனத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்பட வேண்டும். நாட்களில்
நம் சபையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான உபதேசமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய சபை தூணும் ஆதாரமுமாய் சத்திய வசனத்திற்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும் என்று பகுதி தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சத்தியவர். வேதத்திலே அநேக இடங்களை சுட்டி காட்டலாம். அவர் சத்தியமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவாகிய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்னார். யோவான் 1:14 வாசிக்கிற வேளையிலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆவியான தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 14:17 வாசிக்கிற வேளையிலே அவர் சத்திய ஆவியானவர், ட்ரையூன் காட், திரியேக தேவன். அவர் சத்தியம், அவர் சத்திய தேவனாய் காணப்படுகிறார். பிதாவாகிய தேவன் சத்தியவர், இயேசுவாகிய ஆண்டவர் சத்தியவர், ஆவியானவர் சத்திய ஆவியானவராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தை என்றாலும் ஆண்டவர் என்றாலும் ஒன்றாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், அவருடைய வேதம் சத்தியம், கர்த்தருடைய வசனம் சத்தியம். ஆகையால் தான் சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. வசனத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் கர்த்தருடைய சபை எப்போதும் காணப்பட வேண்டும். நாட்களில் அநேக வேளைகளிலே சபைகளில் நன்கு நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் கர்த்தருடைய சபையை நாம் தெரிந்து கொள்ளுகிற விதம் எப்படி என்றால் கர்த்தருடைய வசனம் சத்தியம் அங்கே நிறைந்திருக்க வேண்டும். அநேக இடங்களிலே நாம் பார்க்கிற வேளைகளிலே நாட்களில் துதி, ஆராதனை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இவை இருந்தால் போதும். அதிலே திருப்திப்படுகிற வாலிபர்கள், அதிலே திருப்திப்படுகிற ஜனங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் நேர்த்தியாய் காணப்பட வேண்டும், இசைவாய் காணப்பட வேண்டும். எல்லாம் நல்லதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு விசை ஜான் வெஸ்லி தன்னுடைய கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே அந்த பகுதியாய் வந்த ஒரு குதிரை ஓட்டுகிற ஒரு மனுஷன் இங்கே நன்கு பாடல்கள் எல்லாம் கேட்கிறதே என்று சொல்லி பாடல்களை கேட்கும்படியா அங்கே கடந்து வந்தார். பாடல்கள், இசை எல்லாம் மிகவும் நேர்த்தியா இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாய் அவர்களோடு காணப்பட்டார். இவையெல்லாம் முடிந்தவுடன் ஜான் வெஸ்லி எழும்பினார். வசனத்தை பேசும்படியாய் துவங்கினார். தன்னுடைய 2 கரங்களினால் 2 காதையும் அவர் பொத்திவிட்டார். வார்த்தை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி அமர்ந்திருந்த வேளையில் தான் கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். மூக்கிலே ஒரு ஈயை வந்து அமரும்படியாய் கர்த்தர் செய்தார். ஈயை அடிக்கும்படியாய் இவர்களுடைய கரத்தை எடுத்த வேளையில் ஜான் வெஸ்லி சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை அப்போதுதான் அவர் சொன்னார். இவருடைய செவியிலே வார்த்தைகள் விழுந்தது. அவனுடைய வாழ்க்கையை அன்று மாறி போனது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது கர்த்தருடைய வசனமாய் காணப்படுகிறது. சபையை ஆதி நூற்றாண்டு சபை முதல் பிரசங்க 11 சீஷர்களோடு எழுந்து நின்று அவர் ஆராதிக்கவில்லை. அங்கே ஒரு பெரிய பாடல் கொண்டாட்டத்தை, ஆர்கெஸ்ட்ராவை ஒன்று வைக்கவில்லை. எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொன்னார். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார். வசனம் வாழ்க்கையை மாற்றினது. 3000 பேர் அன்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு ரட்சிப்பிற்கு பின்னால் கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறது. ஆகையால் தான் வசனம் சொல்கிறது சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் காணப்பட வேண்டும். அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களின் எண்ணம் நாட்களில் குறைந்து கொண்டே போகிறது. நமக்கும் ஒரு FM சேனல் காணப்படுகிறது. அதில் அநேக பாடல்களினூடாய் செய்திகளை போடுவது வழக்கு. யூடியூபிலும் நிறைய செய்திகளை அப்லோட் செய்திருக்கிறது. ஆனால் அந்த பார்வையாளர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தா ஒரு செய்தி தொடங்குகிற வேளையிலேயே சிலர் எஸ்கேப் ஆகி விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக நாட்கள் அப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது. நீதிமொழிகள் 23:23 சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கி விற்காதே. Buy the truth, sell not. Proverbs 23:23 சத்தியத்தை வாங்கி அதை விற்று போடாதே. சத்திய வசனத்தை, சத்திய வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுமான மட்டும் கடைசி நாட்களிலே வாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார். அது மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை.
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பாய் காணப்படுகிற வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் இப்போதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்கிறோம், அவர் மரண தருவாயில் வந்து விசுவாசத்தில் தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை அவர் எழுதுகிறார். அது மிக முக்கியமான ஆலோசனை. அது ஆலோசனை மாத்திரமல்ல, அது கட்டளையாய் காணப்படுகிறது. பிதாவாகிய தேவனால், குமாரனாகிய தேவனால், ஆவியான தேவனால் நான் உனக்கு கட்டளையிடுகிறதாவது என்று சொல்லி அவர் அங்கே துவங்குகிறதை வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:1-2-3. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஜாக்கிரதையாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான வசனத்தை பொறுக்க மனதில்லாமல், செவி திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கடைசியாய் தன்னுடைய குமாரனுக்கு இட்ட கட்டளையிலே, இச்சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு நீ பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. காரணம், கடைசி நாட்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களாய், செவி திணர்வு கேட்கக்கூடாத செவிகளை உடையவர்களாய், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டு கதைகளுக்கு நேராய் செவியை சாய்க்கிற காலம் வரும் என்பதாக அங்கே ஆலோசனை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆலோசனையானது ஜனங்களுக்கு நேராய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. விசுவாசிகளை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே ஆரோக்கியமான வசனத்தை நாம் கேட்க மனதில்லாதவர்களாய் போய்விடுவோம். செவி திணர்வு, அது நம்முடைய having itching ears என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது செவிக்கு ஒரு பிரியமாய் இருப்பதில்லை. செவியை அடைக்கிறவர்களாய் தான் நாம் காணப்படுவோம். ஆரோக்கியமான உபதேசம் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னால் நாட்களில் யாருக்கு அது பிடிப்பதில்லை. அது அப்படித்தான் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு நேராய் செவிகளை சாய்க்கிற காலம் வரும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால், ஊழியர்கள் கடைசி நாட்களில் எப்படி காணப்படுவார்களாம்? 2 கொரிந்தியர் 2:17 வாசிக்கிற வேளையில் அங்கே பவுல் சொல்லுகிறார், அநேகரை போல தேவ வசனத்தை நான் கலப்பாய் பேசவில்லை, துப்புரவோடு அருளப்பட்ட பிரகாரம் நான் பேசுகிறேன் என்றால், இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? வசனத்தை கலப்பாய் பேசுகிற ஒரு கூட்ட ஊழியர்கள் கடைசி நாட்களில் எழும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்கும் போது அங்கேயும் பவுல் சொல்லுகிறார், தேவ வசனத்தை நான் புரட்டாதபடி சத்தியத்தை சத்தியமாய் பேசினேன் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை புரட்டுகிற ஒரு கூட்டம் கடைசி நாட்களில் எழும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். கலப்பாய் பேசுகிறவர்கள், புரட்டுகிற கூட்டம். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வியாய் காணப்படுகிறது. கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்லுகிற வேளையில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 3:1 வாசியுங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? பிரத்யட்சமாய் வெளிப்பட்டாரே. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு விலகி போகும்படியாய் உங்களை மயக்கினவன்
வருவாயா என்று பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறேன். ஒருவேளை தேவன் நம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் கடந்து வருவாரே என்றார். இது போன்ற ஒரு கேள்வியை கேட்கிற சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் காணப்படலாம். எப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தியில்லாத கலாத்திய சபை விசுவாசிகளை போல சத்தியத்தை விட்டு தூரம் போகிறவர்களாய் அல்ல, சத்தியத்தை உறுதியாய் பற்றி பிடித்தவர்களாய் காணப்படுகிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது, சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாள் நாம் நம்மை ஆராய்ந்து ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை எதிரி நம்மை தோற்கடித்து நம்மை அக்கினி கடலுக்கு நேராக எடுத்து செல்ல முடியாமல் காணப்படலாம். பிசாசு தந்திரங்களை நாம் அறிகிறவர்களாய் காணப்படுவதனால் நாம் எதிர்த்து போராடி ஜெயம் கொள்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி ஒரு மனுஷன் ஓடுகிற வேளையில் தன்னை அறியாதபடியே அவன் ஓடிக்கொண்டிருப்பான். கடைசியில் அவன் அக்கினி கடலுக்கு நேராய் போவான். வேதம் அதை படம் பிடித்து காட்டுகிறதாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்தார். அவர்களோடு நடந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். 1-2 நாட்கள் அல்ல, 40 வருஷம் பிரத்யட்சமாய் மேக ஸ்தம்பத்தை கண்டார்கள், அக்கினி ஸ்தம்பத்தை கண்டார்கள். கர்த்தர் காடைகளை அனுப்பினார், உணவை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், கன்மலையில் இருந்து தண்ணீரை கொடுத்தார். அந்த தண்ணீரானது இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஆராய் அவர்களுக்கு பின்பாய் சென்றது. அவர்களுடைய வஸ்திரங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது, பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. பிரத்யட்சமாய் கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக வெளிப்பட்டார். கடைசியாக 40 வருஷம் முடியும் போது யோர்தானின் கரைக்கு வந்தார்கள். கண்ணுக்கு எதிரே கானான் காணப்படுகிறது. கடைசியாய் வந்து நின்ற வேளை கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச மணி நேரம் தான் கானானுக்குள்ளாய் பாலும் தேரும் ஓடுகிற கர்த்தருடைய தேசத்திற்குள்ளாய் பிரவேசித்து விடலாம் என்ற சூழ்நிலையில் காணப்பட்ட வேளையில் தான் அங்கே ஒரு ராஜா காணப்பட்டார். அவனுடைய பெயர் பாலாக். ஜனங்கள் பரவி மிகவும் பெரிய கூட்டமாய் வந்ததை கண்டவன் பயந்தான். இவர்களை சபிக்கும்படியாக அங்கே கூலிக்காக ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டான். அவனுடைய பெயர் பிலேயா. அவனை அழைத்துக் கொண்டு வந்து சபிக்கும்படியாய் சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை சபிக்க விடவில்லை. சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினான். கர்த்தருடைய ஜனங்களை ஒருவனும் சபிக்க முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒருவனும் உங்களை சபித்து தாழ்த்த முடியவே முடியாது. ஆனால் என்னுடைய சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போன உடனே ஒரு தந்திரத்தை செய்தான். பிலேயா ஒரு காரியத்தை செய்தான். பாலாக் ராஜாவை பார்த்து சொன்னான், ஜனங்களை சபிக்க முடியாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆனால் நீ ஒன்றை செய்யலாம், உன்னுடைய தேசத்தில் காணப்படுகிற குமாரத்திகளை, அழகிய ஸ்திரீகளை இவர்களுடைய பாளையத்திற்குள்ளாய் நீ அனுப்பிவிடு என்று சொல்லி ஒரு துர் ஆலோசனையை, துர் செய்தியை பாலாக்குள்ளாய் ஏவி விட்டான். அவ்வளவுதான். மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளாய் கடந்து சென்றார்கள். இஸ்ரவேலர்கள் தேவனையே கண்டு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்து சத்தியபரருக்கு நீதியாய் நியாயம் செய்கிற, நடத்தி கொண்டு வருகிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கூட்டமாய் காணப்பட்டவர்கள் அங்கே சத்தியத்தை விட்டு விலகி போனார்கள். அசுத்தத்திற்குள்ளாய் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்யலாகாது, அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியம் ஏது இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் மறந்து போனார். நடந்தது என்ன? 24,000 பேர் ஒரே நிமிஷத்திலே, ஒரே நாளிலே அங்கே அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு துர் ஆலோசனை, அதுதான் பிலேயாவின் போதனை என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:15 வாசிக்கிற வேளையிலே சத்தியத்தை விட்டு விலகும்படியாய் அவன் போதனை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 24,000 பேர் மரித்து போனார்கள். வெளிப்படுத்தலும் கூட அவருடைய போதனையை குறித்து அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த போதனையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவாய் மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். அருமையான சபையை, மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களில் காணப்பட வேண்டும். No enemy can defeat us. ஆனா சத்தியத்தை விட்டு, வசனங்களை விட்டு கால்களை அங்கு இங்கு வெடிக்கிறவர்களாய் காணப்பட்டார். எளிதாய் சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். எளிதாய் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகையால் தான் சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுது. சபை என்றால் என்ன? எக்லீசியா. நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சபை.
சத்தியத்திலே உறுதியாய் கட்டப்பட்டவர்களாய் இந்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போய் விடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கிற வேளையில் 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிற வேளையில், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. சத்தியம் என்றால் என்ன? கிறிஸ்தவ சபையின் அடிப்படை 6 சத்திய உபதேசங்கள் என்றால் என்ன என்பதை குறித்து அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற இந்த 6 பாயிண்டும் மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை உறுதியாய் தன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். அது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதல் சத்தியத்தில் கர்த்தருடைய சபை உறுதியாய் காணப்பட வேண்டும். அது என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was manifested in the flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஒரு அடிப்படை சத்தியமாய் காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே பல மதங்களில் இருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நமக்குள்ளாகவே ஒரு கேள்வி, நம்முடைய மதத்தில் தான் 1000 அவதாரங்கள் காணப்படுகிறது, அதுபோல இயேசுவும் ஒரு அவதாரம் தானோ என்ற ஒரு கேள்வி. மற்ற மதத்தை குறித்து நாம் காணப்படுகிற இந்த நாடுகளை குறித்தெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இயேசுவை குறித்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார், இன்னும் அநேக நல்ல மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட பல உபதேசங்கள் நாட்களில் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு என்பவர் யார்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் ஒருவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் ஒருவராய் காணப்படுகிறார். பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் இயேசுவாய் வெளிப்பட்டார் என்ற அடிப்படை சத்தியம் நமக்கு தெரிந்ததாய் காணப்பட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் 3 அல்ல, ஒரே நபராய் காணப்படுகிறார் என்ற ஆழமான உண்மையை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, God was manifested in the flesh. தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் ஜனங்களை சிருஷ்டித்து அவர்கள் பாவத்திற்குள்ளாய் கடந்து சென்றதை பார்த்த வேளையில் இவர்களை ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்துவதற்கு வேறு மார்க்கங்கள் இல்லாமல் காணப்பட்டதினாலே அவரே குமாரனாய் வார்த்தையாய் பூமியிலே இறங்கி வந்தார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. இயேசு அதை தான் சொன்னார். என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்ட, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை. ஆக இயேசுவும் பிதாவும் ஒருவராய் காணப்படுகிறார்கள் என்பதை ஒருபோதும் சபை மறந்து போய் விடக்கூடாது. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையும் மறுதலிக்கிறான், குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறார். ஆகையால் உலகத்து ஜனங்கள் இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு அவதாரம் என்று சொல்லி ஏதாயிலும் கதைகளை செய்திகள் மூலமாகவோ எப்படியாயிலும் சொன்னா, கர்த்தருடைய வசனத்தில் கட்டப்படுகிற சத்திய வசனத்தில் வேரூன்றி கட்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், எங்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான், வார்த்தையாய் வெளிப்பட்டான், அவர்தான் இயேசு என்பதை தெளிவாய் ஆணித்தரமாய் சந்தேகம் இல்லாதபடி அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவம் பூமியில் பிரவேசித்த வேளையில் இயேசு மனித சாயலாக, மாம்சீக சாயலாக, வார்த்தையாக வெளிப்பட வேண்டியது கட்டாயமாயிற்று. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி தேவன் உன்னதமான தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இது முதல் நம்முடைய சத்தியத்திற்கு அடிப்படை செய்தியாய் காணப்படுகிறது. சபை சத்தியத்திற்கு தோடும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. முதல் சத்தியமாய் காணப்படுகிறது. இரண்டாவது பகுதி என்ன? ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். He was justified in the spirit. தேவன் இயேசு ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று இரண்டாவது பகுதி சொல்லுகிறது. எல்லாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரோடாய் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியின் நிழலாட்டத்தினால் அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு மரியாள் குமாரனாய் அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டதினால் அவர் இந்த பூமியிலே உருவானார். மாத்திரமல்ல, அதன் பின்பாய் நாம் பார்க்கிற வேளையிலே ஊழியத்தின் பாதையை நாம் பார்க்கும் போது பிதாவாகிய தேவன் அவரை, பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவரை அதிகமாய்
அபிஷேகித்திருந்ததினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஊழியத்தின் பாதை முழுவதும் கர்த்தருடைய அபிஷேகம் அவரை நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சத்திய ஆவியானவராலே அவர் உயிரோடு எழும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. பூரணமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிறைத்து வைத்திருந்தார். அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். கடைசி நாட்களிலே காணப்படுகிற இன்னொரு பெரிய ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் அவர் மாம்சத்திலே காணப்பட்டார், மனுஷனாய் காணப்பட்டார். அவர் ஏதோ திருமணம் செய்து விட்டார், மகதலேனா மரியாளை திருமணம் செய்து விட்டார். தாவின்சி கோடெல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறார். இன்னும் அவர் பாவத்திலே காணப்பட்டார், அவர் சாதாரண மனுஷனாய் காணப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிற அநேக கூட்டங்கள் கடைசி நாட்களிலே எழுப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் நீதிபரராய் காணப்பட்டார். துவக்கமும் பரிசுத்த ஆவியினார், முடிவும் பரிசுத்த ஆவியினார். இயேசுவில் அசுத்தங்கள் காணப்படவில்லை. யாரெனில் பாவம் உண்டு என்று சொல்ல முடியும். அவருடைய துவக்கமும் முடிவும் பரிசுத்தமாய் காணப்பட்டது. அந்த ஒரு சத்தியத்தை சபை ஆணித்தரமாய் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிலாத்துவின் மனைவி சொன்னார், நீதிமானை ஒன்றும் செய்து விடாது, அவர் குற்றமற்றவர், அவர் பாவமற்றவர். பிலாத்துவும் அதை தான் சொன்னார். குற்றமற்றவருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அறிக்கையிடுகிறவராய் அவனும் காணப்பட்டான். சத்துரு வந்தான், ஆண்டவர் சொன்னான், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷத்தில் நம்மோடி கடைசியா கண்களை மூடுகிற வேளையில் தான் சத்துரு வருவான். நமக்குள்ளாய் அவனுடைய சொத்து, அவனுக்குரிய காரியம், யாருக்காயிலும் விரோதமாய் பேசி, யாருக்காயிலும் ஏதாயிலும் தீங்கு செய், ஏதாயிலும் வார்த்தைகளை அறியாதபடி திறந்து விட்டு எதையாயிலும் செய்து கொண்டு பரலோகம் போகலாம் என்று ஒருபோதும் நினைக்காது. கடைசியாய் வந்து சொல்லுவான், என்னுடைய சரக்கு உங்களிடத்தில் இருக்கு, இதற்குரிய கணக்கை நீ ஒப்புவிக்காதபடி கடந்து செல்ல அவன் விடுவதே இல்லை. ஆகையால் தான் இயேசு உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒரு காரியமும் இல்லை என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதியுள்ளவராய் காணப்பட்டான். அருமையான சபையை அவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே நீதிபரர்களாய், பரிசுத்தத்தில் தேறினவர்களாய், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியின் நிறைவினால் இடைகட்டப்பட்டவர்களாய் நாட்களில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறான். ஒரே ஒரு சம்பவத்தை மறந்து போகாதிருக்கு. மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசின ஒரு ஊழியக்காரர். ஆண்டவர் ஒரு விசை சொன்னார், நீ கண்மலையை அடி என்று சொன்னார். அவர் கண்மலையை அடித்தார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இரண்டாவது முறை சொன்னார், கண்மலையை அடிக்காதே, கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொன்னார். காரணம், கல்வாரியில் ஒரு விசைதான் உங்களுக்காய் எனக்காய் கர்த்தர் அடிக்கப்பட முடியும். மீண்டும் அவர் வந்து சிலுவையினூடாய் கடந்து செல்வார் என்று நம்பாதிருக்கு, நினைக்காதிருக்கு. அது ஒருபோதும் நடக்காது. நீ கண்மலையை பார்த்து பேசினால் போதும், கல்வாரியை பார்த்து பேசினால் போதும் என்பதாய் ஆண்டவர் சொன்ன வேளை மோசே மீண்டும் என்ன செய்தான்? கோபத்தினால் போய் கண்மலையை அடித்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஜனங்களுக்கு முன்பாய் என்னை பரிசுத்தம் செய்யாததினால் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாய் நீ பிரவேசிப்பதில்லை. மோசே கானானின் கரையண்டை வந்த வேளை இப்படியாயிரு ஜெபத்தை எடுத்தான். ஆண்டவரே, அந்த நல்ல தேசத்திற்கு நான் கடந்து சென்றேன், அதை பார்த்து அதை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே ஜெபித்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், மோசே, இந்த காரியத்தை குறித்து இனிமேல் நீ என்னோடு பேச, சொன்னதுதான், நீ என்னை ஜனங்களுக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்தாததுனா நீ கானானுக்குள்ளாய் பிரவேசிப்பது மிக முக்கியமான வார்த்தையாய் காணப்படுகிறேன். அருமையான சபையை எல்லோரும் ஓடுகிற பிரகாரம் நானும் ஓடி பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்காதிருங்கள். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் சாயலை அனுதினம் தரிசித்து அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிற வார்த்தை. தேவனுடைய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலக கிறிஸ்தவனை போல உலக ஜனங்களுக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கானானுக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்றால் ஒருபோது நடக்காதது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு ஆவியில் நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். மூன்றாவது, தேவதூதர்களால் அவர் காணப்பட்டார். சீன் ஆஃப் ஏஞ்ச்,
He was seen of angels என்பதாய் ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. தேவதூதர்களால் காணப்பட்டார். பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கும்போது எப்போதும் தேவதூதர்கள் அவரை சூழ நின்று ஆராதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தி 4-5 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால் கோடா கோடியாய் 10,000 10,000 தூதர்கள் அவரை சேவிக்கிற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட வேளையில், இயேசுவாய் இந்த பூமியில் வந்த வேளையில் அதே தேவதூதர்கள் அவருடைய பிறப்பை அறிவித்தார்கள். பிறந்தவுடனே பரமசேனையின் திரள் தோன்றிற்று. அவர்கள் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். ஊழியத்தின் பாதையிலே இயேசு சோதனையினூடாய் கடந்து சென்ற வேளையில் தூதர்கள் அவரை தேற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தினூடாய் கடந்து சென்ற வேளையில் தூதர்கள் காணப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த வேளையிலும் கூட மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடின வேளையில் கல்லறையின் இடத்தில் கடந்து வந்து தூதர்கள் சொன்னார். இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையிலே மனுஷர்கள் எல்லாம் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்ற வேளையிலே கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள் என்று சொல்லி அங்கேயும் தூதர்களுடைய ஊழியத்தை பார்க்கிறோம். தூதர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். எபிரேயர் 1:6 வாசிக்கும் போது தமது முதல் பேரானவர் உலகத்தில் பிரவேசித்த வேளையிலே தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவதூதர்களால் கர்த்தர் காணப்பட்டார் என்பதாக எழுதப்பட்டது. கடைசி நாட்களிலே யார்தான் கர்த்தருடைய தூதர்கள்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மல்கியா 2:7 வாசிக்கிற வேளையிலே ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் என்பதாய் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும், அவர்கள் சேனைகளில் கர்த்தருடைய தூதர். வெளிப்படுத்தல் 2:3 7 சபைகளுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தை? கர்த்தர் சபையின் தூதருக்கு சொல்லுகிறதாவது, பிலதெல்பியா சபையின் தூதருக்கு சொல்லுவதாவது, லவோதிக்கேயா சபையின் தூதருக்கு சொல்லுவதாவது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நேராய் அவர்களை தூதர்களுக்கு ஒப்பிடப்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு தூதரை போல காணப்படுகிறவர். இயேசுவை காண்கிறவனாய் காணப்பட வேண்டும். தூதர்களால் காணப்பட்ட ஒரு தெளிவான வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான வெளிப்பாடு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கடைசி நாட்களிலே தெளிவாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வேத பகுதிகளிலும் ஒவ்வொரு வசனங்களிலும் இயேசுவை பார்க்க பிரயாசப்படுகிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் காணப்பட வேண்டும். கடைசி நாட்களிலே ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் சபை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு செய்தியை ஒரு பாஸ்டர் தன்னை குறித்தே எழுதியிருந்தார். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஒரு வாரமும் ஒரே காரியத்தை குறித்து யோசித்து நல்ல செய்திகளை தயாரித்து கர்த்தருடைய prepare செய்து கர்த்தருடைய சபையிலே செய்தியாய் அறிவிக்கிற ஒரு வல்லமையான கர்த்தருடைய ஊழியக்காரர். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது சபை மக்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் காணப்படும். ஆனால் நாட்கள் வருஷங்கள் கடந்து சென்ற வேளையிலே ஊர்ல எல்லாம் காணப்படுகிற ஊழியக்காரர்களை போல ஊழியத்தோடு பல பாரங்களை சுமந்து கொள்வார். திருமணங்கள் பார்த்து வைப்பது, பூமி காரியங்களை எல்லாம் அளந்து பார்ப்பது, விற்பது, வாங்குவது, அதற்கு உதவி செய்வது, ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்ப்பது, கடன் வாங்கி ஆகிலும் நிலத்தை வாங்குவது, சபையை கட்டுவது, அந்த வாரத்திலே அமிழ்ந்து போவது, இப்படி தாங்களுக்கு தேவையில்லாத அநேக உபத்திரவங்களை தாங்களாகவே தேர்ந்தெடுத்து அதுவே ஒரு சுமையாய் அவர்களுக்கு மாறிவிடும். அதுபோல இந்த ஊழியக்காரனும் பல பாரங்களினால் தன்னை அமிழ்த்துகிறவராய் மாறி அநேக காரியங்கள் இப்படிப்பட்டதை செய்தது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து யோசிக்க அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. கர்த்தருடைய வசனத்தை ஆழமாய் தியானிக்க முடியவில்லை. நடந்தது என்ன? அவர் சபையிலே வந்தார், எப்போதும் போல செய்தி கொடுக்கலாம் என்று கொடுத்தார். என்னதான் சொல்ல முடியும்? ஏதாயினும் சொல்லிவிட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு உப்பு சாரம் இல்லாத ஒரு செய்தியால் காணப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்தவர். ஒரு முறை அவருடைய காணிக்கை பையிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, ஐயா நாங்கள் இயேசுவை காண வந்திருக்கிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம். Sir, we would like to see Jesus என்பதா எழுதப்பட்டிருந்ததாம். அந்த பிக் பேப்பர் அவருடைய கரத்தில் வந்த உடனே ஒரு நல்ல ஊழியக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோசிக்க துவங்கினார்.
துவங்கினார். ஐயோ, என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஆழமான செய்திகளை கொடுத்தேனே, ஆழமான கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினேனே, இப்போதோ நான் என்னை பாரப்படுத்தினது நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமருவதற்கு நேரமில்லை. மிகுந்த பிரச்சனைகளினூடாய் நான் கடந்து செல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் விட்டு போதிப்பதற்கு நேரமில்லையே, ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்று விட்டார்களே என்று சொல்லி மீண்டும் ஆண்டவரோடு ஒப்புரவாகி மீண்டும் அதிகமாக நேரத்தை ஜெபத்திலே செலவழித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் தியானித்து மீண்டும் நல்ல செய்திகளை கொடுத்த ஆகாரத்தை தன்னுடைய மந்தைக்கு கொடுக்க துவங்கினாராம். சில வாரங்கள் கடந்து சென்றது. மீண்டும் ஒரு பிட் பேப்பர் அதே காணிக்கை பை மூலமாய் வந்ததாம். என்ன எழுதப்பட்டிருந்ததாம் என்றால், சீஷர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார். சீஷர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார். இயேசுவை உயர்த்தி காட்டி மீண்டும் அவர் பிரசங்கிக்க துவங்கினார். அது நிமித்தமா இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, இயேசுவை கண்டதினாலே அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார். இயேசுவை குறித்து பிரசங்கியாதபடி ஏதாயிரம் கதைகளை சொல்லி காரியத்தை ஓட்டினால் ஜனங்கள் இப்படியாய்த்தான் சொல்லுவார்கள், ஐயா நாங்கள் இயேசுவை காண வந்திருக்கு, உங்களுடைய சுய சரித்திரத்தை கேட்கும்படியா நாங்கள் வரவில்லை, கட்டுக்கதைகள் நிமிஷத்திற்கு 3 நிமிஷம் எதையாயிலும் சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்படியா நாங்கள் வரவில்லை, இயேசுவை காண வந்திருக்கு. இயேசு எங்கே உயர்த்தப்படுகிறாரோ அப்போதுதான் சீஷர்களுக்குள்ளாய் சந்தோஷம், அப்போதுதான் சீஷர்களுக்குள்ளாய் மகிழ்ச்சி. அதற்காக தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவதூதர்களால் காணப்பட்டார். ஊழியக்காரனே கர்த்தரை தரிசிக்காதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி, வேதத்தில் கர்த்தரை காணாதவனாய் அவருடைய கண்கள் குருடாகி போகுமே என்றார். அவர் எப்படி தன்னுடைய சபைக்கு முன்பாக இயேசுவை உயர்த்தி காட்ட முடியும்? ஜீவனுள்ள ஆண்டவரை உயர்த்தி காட்ட முடியும். மூன்றாவது சத்தியம், தேவதூதர்களால் அவர் காணப்பட்டார். மிகுந்த முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நான்காவது காரியம், புறஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார். Preach unto the Gentiles. புறஜாதிகளிடத்தில் இயேசு பிரசங்கிக்கப்பட்டார். வேதத்திலே 2 ஜாதிதான் அவருடைய வேதத்தின்படி காணப்படுகிறது. ஒன்று இஸ்ரவேல், அவருடைய சொந்த ஜாதி. மற்ற எல்லோரும் புறஜாதி. எல்லாரும் புறஜாதி. உலகத்திலே 1000 ஜாதிகள் காணப்படலாம். ஆண்டவருடைய பார்வையிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வருவதற்கு முன்பு யார்? புறஜாதிகள். ஒரே ஜாதி தான். இஸ்ரவேலர்களும் புறஜாதிகள். புறஜாதிகள் மத்தியிலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறஜாதிகள் மத்தியில் இயேசு பிரசங்கிக்கப்பட்டதினால்தான் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாய் வந்திருக்கிறோம். முதலாய் நான் சொன்னது போல பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டதினால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்று புற மதத்திலிருந்து, புற ஜாதிகளிடத்திலிருந்து இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளாய் வந்தவர்களாய் காணப்படுகிறோம். புற ஜாதிகளுக்குள்ளாய் இயேசு பிரசங்கிக்கப்பட்டான் என்றால் இந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளாய் ஒரு கடமை உணர்வு கடந்து வர வேண்டுமே. இன்னும் இஸ்ரவேல் காணியாட்சிக்குள்ளாய் கடந்து வராத ஜனங்கள் எத்தனையுமே, இன்னும் புற ஜாதிகளுக்குள்ளாய் காணப்படுகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்களை குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன? ஒரு சின்ன சபைதான் 12 மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறதை பார்க்கும் போது, அவ்வப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது மிகுந்த ஒரு சந்தோஷம். தெரியாத ஜனங்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, நாம் செல்ல முடியாத இடத்திலே மிஷனரிகள் கடந்து சென்று ஊழியம் செய்கிறார்களே, எவ்வளவு பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, விசுவாசிக்காதபடி எப்படி தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாதபடி எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்று கேள்வி மேல் கேள்வி வேதம் நம்மை பார்த்து கேட்கிறதாய் காணப்படுகிறது. புறஜாதிகளிடத்தில் இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கடமை காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் மிஷனரிகளாய் எழும்ப வேண்டும். இல்லையென்றால் மிஷனரிகளை அனுப்புகிறவர்களாய் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். ஒரு மிஷனரி மைண்டட் சர்ச், அது சத்தியம் என்னும் சபைக்கு, சபை என்ற சத்தியத்துக்கு தூளும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டான், believed in the world என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டான். எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. நாட்களில் அநேக அரசாங்கங்களை நீங்கள் பார்த்தா, கிறிஸ்தவர்கள்
ஊழியம் செய்துவிடக் கூடாது, கர்த்தரை பற்றி சொல்லிவிடக் கூடாது என்று சொல்லி பல சட்டங்களை போடுகிற காலமாய் காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டார், இயேசு பிரசங்கிக்கப்படுவாரே என்றால் எந்த ராஜ்யங்களானாலும் சரி, எந்த தேசங்களானாலும் சரி, எந்த தேசத்தின் குடிகளானாலும் சரி, அவர்கள் அவரண்டை வருவது நிச்சயமாய் காணப்படும். ஆகையால் தான் சத்துரு தனக்குரியவர்களை அவன் அடக்கி ஆளுவதற்கு, தன்னுடைய கட்டுகளுக்குள்ளாய் வைத்திருப்பதற்கு அவன் அறிந்தவனாய் காணப்படுவதனால் தான் அநேக சட்டங்களை இயற்றி சுவிசேஷ பரவாதபடி ராஜ்யங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட தேசங்களாய் இந்நாட்களில் காணப்படுகிறது. எவ்வளவாய் காணப்பட்டாலும் ஒருவேளை மிஷனரிகளை அனுப்ப முடியாது உண்மை, ஆனால் ஜெபிக்க முடியும். ஜெபம் அவர்களுடைய எல்லா தடைகளை தாண்டி தேசங்களை அசைக்கும்படியாய் அது பலனுள்ளதாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. நாம் ஜெபிக்க எல்லா தேசங்களும் கர்த்தருக்காய் திறப்பது உறுதியாய் காணப்படுகிறது. எல்லா தேசங்களுக்கும் இயேசு ஆண்டவர் என்று சொல்லுகிற நாட்கள் வரும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் கடந்து செல்ல வேண்டுமே, ஒரு மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. உலகத்தால் இயேசு விசுவாசிக்கப்பட்டார். உலகம் இயேசுவை விசுவாசிக்கிறதாய் காணப்படும். எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். கடைசியாய் ஆறாவது அடிப்படை சத்தியம், சபைக்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிற ஆறாவது காரியம், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை! இயேசு மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். He was taken up, received in the glory. He was raptured. அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார், ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கடைசி நாட்களிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டது போல சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நம்புகிற ஜனங்கள் நாட்களில் கடைசி காலத்திலே குறைந்து கொண்டே போகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:9 வாசிக்கிற வேளையிலே, கலிலேயராகிய மனுஷரே, எல்லோரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டு நிற்கிறீர்கள். இயேசு, அதற்கு முந்தைய வசனம், இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையும் அவர்கள் கண்களை எல்லாம் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து கொண்டே காணப்பட்டார்கள். இயேசு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்பட்டோம். இது சபையின் முக்கியமான உபதேசம். நாட்களில் அந்த டெலிவிஷன் சேனல்களை திருப்பினால் 4வது குதிரை வந்துவிட்டது என்று சொல்லுகிற ஜனங்கள் இந்நாட்களில் அநேகமாய் காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிற வேளையிலே 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்தால் 4வது குதிரை வெளிப்படும் போது உலகத்தில் 4/1 ஜனங்கள் அழிந்து போவார். உலகத்தில் 4/1 பகுதி ஜனங்கள் அழிந்து போனதை இதுவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் 4வது குதிரை வெளிப்பட்டு விட்டதா? ஒன்றுமே வெளிப்படவில்லை. ஆனால் உபதேச ஜனங்கள் கைதட்டி ஆரவாரம், ஐயோ இது எவ்வளவு பெரிய வசனம் என்று சொல்லுகிறேன். அடிப்படை சத்தியங்கள் வசனங்களை அறியாத ஜனங்கள் வஞ்சிப்பிற்கு நேராய் கடந்து செல்கிற காலத்திலே நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே. சபை எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றால் ஏன் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும்? பிரயோஜனம் என்ன? அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே உலகம் மிகுந்த துக்கத்தினூடாய், மிகுந்த ஒரு பாவத்தினூடாய் அது கடந்து செல்கிறதாய் காணப்படும். கர்த்தருடைய சபை எடுபட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பூமியில் இருந்தே ஆகவே. வேதம் சொல்லுகிறது, தடை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பூமியில் இருக்கிற அந்த கிறிஸ்து வெளிப்பட முடியாது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்புதான் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி துவங்குகிறதாய் காணப்படுகிறது. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிற சபை ஆண்டவருடைய ரகசிய வருகையை நம்புகிறதாய் காணப்படும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கும் போது கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய கால சத்தத்தோடு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவரை சந்திக்கும்படி, மத்திய வானில் மகிமையான தேவனை சந்திக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காய் ஆயத்தமாகும்படிக்காய் தான் பிதாவுடைய வீட்டுக்கு, தேவனுடைய வீட்டிற்கு நீங்கள் ஓடி வாருங்கள். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிற நல்ல ஒரு சபையிலே அங்கமாய் காணப்படுங்கள். இங்கிருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அது உங்களை பரலோகத்திற்கு நேராய் எடுத்து செல்கிறதாய், அழைத்து செல்கிறதாய் காணப்படும். மற்ற எல்லா வரங்கள் எல்லாம் விழுந்து போகிறதாய் காணப்படும். வசனம் உங்களை கடைசி மட்டும் உங்களை சீர்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி மகிமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்தும். யோவான் 4 வாசிக்கிற வேளையில், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷமாய் காணப்படுகிறேன். யோவானை போல நாம் நம்முடைய விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை அறியும் போது அதுதான் நமக்கு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது, அதுதான் சந்தோஷமாய் காணப்படுகிறது.